Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரியர் எக்ஸாமுக்கான அந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரியர் எக்ஸாம்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்க அந்த டேட் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் டைம் டேபிள் என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து இண்டிவிஜுவலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 12க்கு 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 26ஆம் தேதி முடியுது. அதாவது மார்ச் 2 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 26 முடியுது. அதே 11th வந்து அதாவது சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது அரியர் எக்ஸாம் சரிங்களா. யாராவது 11th எக்ஸாம் எழுதி அவங்க வந்து ஃபெயிலாக இருந்து இப்போ 12th படிச்சுட்டு இருக்கலாம். அல்லது ஏற்கனவே வந்து 11th எழுதி ஃபெயிலாக இருக்கவங்க 12th முடிச்சுட்டு கூட போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அதே மார்ச். 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/3/2026 மார்ச் 11 ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஓட என்ன பண்ணுதுன்னா முடியுது. ஸோ நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 12க்கு 9 பிப்ரவரி ஆரம்பித்து 14 பிப்ரவரி வரைக்கும் நடக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட 9, 10, 11, 12, 13, 14 5 நாளுக்குள்ளார நமக்கு ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். 11th பார்த்தீங்கன்னா 16லேருந்து 21 வரைக்கும் இது அரியர் எக்ஸாம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்காக. அதுக்கடுத்து 10க்கு 23ஆம் தேதியிலேருந்து 28 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் ரிசல்ட்டு டென்டேட்டிவ் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 8/5 சரிங்களா. 5ஆவது மாதம் 8ஆம் தேதி வந்து 12க்கு. அதுக்கடுத்து 20/5 பார்த்தீங்கன்னா 11க்கு கொடுத்துருக்காங்க. 10க்கு பார்த்தீங்கன்னா அதே 20/5 ரிசல்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 12th என்ன எக்ஸாம் டைமிங் நமக்கு தெரியும். 10 மணி ஸ்டார்ட் ஆகி 1:15 வரைக்கும் நமக்கு வந்து நடக்கும். ஸோ 2ஆம் தேதி ஃபஸ்ட் எக்ஸாம் நடக்குது தமிழ். அதுக்கடுத்து லாங்குவேஜஸ் எல்லாமே. அதுக்கடுத்து 5ஆம் தேதி நமக்கு இங்கிலீஷு. அதுக்கடுத்து 9ஆம் தேதி நமக்கு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் மினிமம் 3 டேஸ் இருக்குது. லாங்குவேஜுக்கு மட்டும் 2 நாள் பேலன்ஸ் கேப் இருக்குது. மற்றபடி மேஜர் எக்ஸாம்ஸ்க்கு 3 நாள் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கடுத்து 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு. அதுக்கடுத்து 17ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு, மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸு, டெக்ஸ்டைலு, ஃபுட் சர்வீஸு, அக்ரிகல்ச்சரு, நர்சிங் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் குரூப்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது எல்லாமே. அதுக்கடுத்து 26 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, அதுக்கடுத்து ஹோம் சயின்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, நர்சிங்கு, இன்ஜினியரிங் அதாவது பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2025 வரைக்கும் அரியர் கேண்டிடேட் ஒன்லி அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் தேதி தமிழ் லாங்குவேஜ், 6ஆம் தேதி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 10ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி இது எல்லாமே. அதுக்கடுத்து 12ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது எல்லாமே. அதுக்கடுத்து 18ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு. அதுக்கடுத்து 24 மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு, மைக்ரோபயாலஜி, ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு, நர்சிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 27ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது. பிஸ்னஸ் மேக்ஸு இதெல்லாமே இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் குரூப்ஸ்க்கு எல்லாமே அன்றைக்கி எக்ஸாம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10க்கு. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் அதே எக்ஸாம் டைமிங் தான். 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் 11/3 மார்ச் 11 ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சரிங்களா. கிட்டத்தட்ட 12, 13, 14, 15 4 நாள் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கடுத்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் நிறைய நாள் இருக்குது சரிங்களா. 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 கிட்டத்தட்ட ஒரு 8 நாளைக்கு அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சயின்ஸ் 30ஆம் தேதி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி 2 நாள் சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6/4/2026 சரிங்களா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியோட எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து முடியுது. இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே முக்கியமான கொஷின்ஸு, இதுக்கு முன்னாடி நடந்த இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும்
கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னிலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.